Hello students, I am Vinod Kumar from VCC Max Academy. நம்ம இன்னைக்கு 10th standard mathematics chapter 2 numbers and sequence exercise 2.7 ல இருக்கக்கூடிய 10th sum பார்க்க போறோம். என்ன சொல்றானா, a man joined a company as assistant manager. The company gave him a starting salary rupees 60,000 and agreed to increase his salary 5% annually. What will be his salary after 5 years? அதாவது ஒருத்தவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கம்பெனியில் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஜாயின் பண்ணுறாரு. ஒரு கம்பெனியில் அசிஸ்டன்ட் மேனேஜராக அவர் ஜாயின் பண்ணுறாரு. ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜர் ஜாயின் பண்ணும்போது அவரோட ஸ்டார்டிங் சேலரி அவருக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா ருபீஸ் 60,000 கொடுக்குறாங்க. சரிங்களா? அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வருஷம் உங்களுக்கு வந்து உங்கள் சேலரியில் ஒரு 5% வந்து இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா 5 வருஷங்களுக்கு ஆஃப்டர் 5 இயர்ஸ் 5 வருடங்களுக்கு பிறகு அவர் வந்து எவ்வளோ சேலரி வாங்கியிருப்பார் அப்படின்றது தான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா, 5 வருடங்களுக்கு பிறகு போனால் நமக்கு T5 கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒன்று ஒன்றா போட்டு காமிக்கிறேன், நல்லா கவனிங்க. இப்போ வந்து அவருடைய ஸ்டார்டிங் சேலரினா என்ன அர்த்தம்னா, ஃபஸ்ட் இயர் தான் ஸ்டார்டிங் சேலரினா ஃபஸ்ட் இயரில் அவரோட ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ இருக்குன்னா ருபீஸ் 60,000 இருக்குது. ருபீஸ் 60,000. இப்போ செகண்ட் இயருடைய சேலரி வேணும்னா, செகண்ட் இயர் சேலரி வேணும்னா அவர் ஏற்கனவே வாங்கின சேலரியோட ஏற்கனவே வாங்குகிற சேலரியோட என்ன ஆகுதுன்னா, ஏற்கனவே வாங்குகிற சேலரி வந்து 60,000 ப்ளஸ்ஸு 5% ஆஃப் ஃபஸ்ட் இயர் சேலரி. ஓகேங்களா? இதுதான் இதோடைய செகண்ட் இயர் சேலரி. அதாவது நல்லா கவனிங்க, செகண்ட் இயர் சேலரி வேணும்னா, செகண்ட் இயரோட சேலரி வேணும்னா ஒரு வருஷமும் அவருக்கு வந்து 5% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஏற்கனவே ஒரு 60,000 வாங்கிப்பார். அந்த 60,000ல் 5% எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் இது. ஸோ அப்போ எப்படி கண்டுபிடிக்கலான்னு கேட்டால், இங்கே பாருங்கள், 60,000 அப்படியே இருக்கட்டும். 5%னா 5/100 ஃபஸ்ட்டு சேலரி எவ்வளோ 60,000. அப்போ 60,000 இது 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 60,000 ப்ளஸ் இது என்ன கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா 3,000 கிடைக்கும். ஸோ 3,000னா நம்ம இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 63,000 கிடைக்குது. அப்போ செகண்ட் இயர் அவருடைய சேலரி வந்து 63,000, ஃபஸ்ட் இயரில் வந்து அவருடைய சேலரி வந்து 60,000. இப்போ அதே போல் தேர்ட் இயருக்கு நான் கண்டுபிடிச்சேன்னு வச்சுங்களேன். தேர்ட் இயர் சேலரி பார்த்திங்கன்னா நமக்கு என்ன பண்ணணும், அவர் வாங்கின, அதாவது செகண்ட் இயர் சேலரி அவர் வாங்கினது 60,000 ப்ளஸ்ஸு 5% ஆஃப் ஃபஸ்ட் இயர் சேலரி. ஏன்னா ஸ்டார்டிங் சேலரிலேருந்து தான் 5% சொல்கிறாங்க. ஃபஸ்ட் இயர் சேலரி அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 63,000 ப்ளஸ் 5%னா 5/100 இன்ட்டு 60,000. ஓகேங்களா? ஸோ அப்போ இது 2 0 கேன்சல் ஆகி, சரிங்க, தேர்ட் இயர் சேலரி வேணும்னா அவர் வாங்கின செகண்ட் இயர் சேலரி ப்ளஸ் அதில் 5% ஆஃப், அப்போ இங்கேயும் என்ன வரும்னா செகண்ட் இயர் சேலரி தான் வரும். இப்போ செகண்ட் இயர் சேலரி வந்து இங்கே வந்து 63,000 அவருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் இயர் பண்ண மாதிரி செகண்ட் இயருக்கு வந்து 63,000 வச்சு தான் பண்ணணும். அப்படின்னா 63,000 ப்ளஸ் இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3150 கிடைக்கும். ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 66,150 அப்படின்னு கிடைக்குது. இது மாதிரி நம்ம என்னென்னா ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபிஃப்த் இயரில், அதாவது ஆஃப்டர் 5 இயர்ஸ்னால் ஃபிஃப்த் இயரில் அவருக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா T5 தான் நம்மளுடைய கொஷின் மார்க். ஸோ அப்போ இந்த 60,000, 63,000 இருக்குது பார்த்தீங்களா, 60,000, 63,000, அப்புறம் வந்து 66,150 ஃபார்ம் என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா, ஃபார்ம் ஏ ஜிபியாக ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஜிபியாக ஃபார்ம் ஆச்சுன்னா இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா, A = 60,000, R = T2/T1, அதாவது 63,000 டிவைடட் பை என்ன வரும்னா 60,000 அப்படின்னு கிடைக்கும். இந்த 3 0க்கு இந்த 3 0 கேன்சல் ஆகிடும். ஸோ இது வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா 21/20, 21 3s 63, 23s 60 அப்படின்னு கிடைக்கிது. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது T5 தான். ஸோ T5 நம்ம கண்டுபிடிக்கணும். T5க்கு என்ன ஃபார்முலா, T5 என்ன, அதாவது Tn என்ன ஃபார்முலானா AR⁻n-1. அப்போ T5னா ஏவோட வேல்யூ வந்து 60,000, ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 21/20 the whole power 5-1. அப்போ என்ன கிடைக்கும், 60,000 21/20 the whole power 4. அப்போ இது எப்படி எழுதலாம், 60,000 21/20 into 21/20 into 21/20 into 21/20
அப்படின்னு எழுதலாம். இந்த 1 2 3 4 ஜீரோக்கு இந்த 4 ஜீரோ கேன்சல். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம மீதி இருக்கிறது பார்த்திங்கன்னா 1 2 is 2 3 2s are 6. மீதி பார்த்திங்கன்னா 3 into 21 into 21 into 21 into 21 by 248 by 8ன்னு கிடைக்கிது நமக்கு. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இது என்ன பண்ணணும்னு கேட்டால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3 into 441 into 441 by நமக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா 8 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணி 8ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா 72930.38 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த ஆன்சர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா 5th இயரில் அவருடைய அமௌண்ட் எவ்வளோ கிடச்சிருக்குன்றது அவருடைய சேல்ரி. ஆனால் இந்த 5th இயர் சேலரியோட 5% இன்க்ரீஸ் ஆகியிருக்கிறது எவ்வளோன்றது நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதோட இந்த 72930 ஆட் பண்ணிட்டா அவர் ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ கண்டுபிடிச்சார் எவ்வளோ வாங்கியிருப்பான்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. இப்போ வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட் இயரில் அவருடைய சேலரி எப்படி இருந்தது, செகண்ட் இயரில் வந்து ஃபஸ்ட்டு இயர் ஃபுல்லாக ஒரு 60,000 தான் வாங்கியிருப்பார். செகண்ட் இயர் 5% இன்க்ரீஸ் ஆகும்போது இப்படி வாங்கியிருப்பார். தேர்ட் இயர் இன்க்ரீஸ் ஆகும்போது தேர்ட் இயரில் 5% இன்க்ரீஸ் ஆகும்போது இவ்வளோ வாங்கியிருப்பார். அதே போல் 4th இயர் வாங்கியிருப்பார். அதே போல் 5th இயரில் தான் அவங்க கேட்குறாங்க. இப்போ 5th இயரில் வாங்கின அமௌண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 72930.38. இதில் 5% ஆஃப் இன்க்ரீஸ் கண்டுபிடிச்சிட்டோன்னா நமக்கு என்ன கிடச்சிடும்னா அந்த ஆஃப்டர் 5 இயர்ஸில் ஒரு எவ்வளோ வாங்கினான்றது நம்ம ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். ஸோ 5% ஆஃப் இன்க்ரீஸ்னால் அப்போ என்ன வரணும்னா 5/100. அந்த 5th இயரில் அவருடைய சேலரி நமக்கு என்ன கிடச்சிதுன்னா 72930.38 அப்படின்னு கிடச்சிது. ஸோ இதை நம்மளுக்கு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன கிடைக்குன்னா 3646.51 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது வந்து 5% இன்க்ரீஸ் ஆன அவருடைய அமௌண்ட்டு. ஸோ இதோட அவருடைய ஆஃப்டர் 5 இயர்ஸுக்கு அப்புறம் சேலரி ஆஃப்டர் 5 இயர்ஸில் அவர் எவ்வளோ கிடச்சிருன்னா ஏற்கனவே அவருடைய சேலரி வந்து 5th இயரில் 72930.38 அது கூட நம்ம யார் ஆட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா 3646.51 ஆட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 76576.90 கிடைக்கும். இதை வந்து இதில் இன்னொன்று பாரோ பண்ணனா அதாவது ரவுண்ட் ஆஃப் பண்ணனா 76577 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் அவர் வந்து 5th இயர் வரைக்கும் வாங்கின அவருடைய சேலரியாக இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், 5th T5னா T5ஓட கண்டுபிடிச்சி விட்டுறக்கூடாது. அது T5னா 5th இயரோடைய அவரோட அமௌண்ட்டை கண்டுபிடிச்சி அதில் 5% ஆஃப் இன்க்ரீஸ் நம்ம கண்டுபிடிச்சா தான் அவர் ஆஃப்டர் 5 இயர்ஸில் என்ன சேலரி வாங்கினான்றதை நம்ம ஃபைன் பண்ண முடியும். ஸோ அதோட கண்டுபிடிச்சி நிறுத்திட்டிங்கன்னா நமக்கு தப்பாக இருக்கும். ஓகேங்களா.